ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது நம்மளோட ரிவர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ஃபஸ்ட்டு சர்வீஸ் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம வந்த இடம் தான் ஈத்தாமொழி. அங்கே தான் அவங்களோட செட்டிக்குளத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இங்கே சர்வீஸ் சென்டரே இருக்குது. ஸோ நாங்கள் லொக்கேஷன் போட்டு நாங்கள் இங்கே சென்டருக்கு வந்துவிட்டோம். இங்கே பார்க்கும்போதே நிறைய வண்டி இருந்துச்சு. அதுலேயும் இந்த ஒயிட் கலரெல்லாம் நான் இப்போ தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நாங்கள் வண்டி எடுக்கிற டைம் இந்த கலர் இல்லை, ஒன்லி அந்த 4 கலர்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ இந்த ரெட் கலர் இது ஒயிட் கலரும் நான் பார்க்குறேன். ஸோ அப்படி 5 கலரில் இருக்குது. ஏன்னா நிறைய வண்டி இறங்கியிருக்கு. ஏன்னா இவங்க இது சர்வீஸ் பண்ணிவிட்டு தான் அடுத்த ஷோரூமுக்கே அனுப்புவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. பின்ன எங்களுக்கு ஃபஸ்ட்டு சர்வீஸ்னால நாங்கள் அது வரதுக்கு தலைநாளே நம்ம என்ன பண்ணிவிடுவோன்னா இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். ஏன்னா புக் பண்ணால் தான் அவங்களுக்கு அந்த டைம் இருக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் அவங்க இன்றைக்கி வர சொன்னாங்க. தென் அதுவும் இல்லாமல் எங்களுக்கு இன்றைக்கி நம்பரும் கிடைக்கிது. ஏன்னா எங்களுக்கு நம்பர் பிளேட் இது வரைக்குமே கிடைக்கல. ஏன்னா இதுதான் ஒரு விஷயம் என்னென்னா, கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நாங்கள் கேரளாவில் வண்டி எடுக்கும்போது அங்கே நம்பர் பிளேட் வச்ச அப்புறம் தான் எங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, வண்டியே தருவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, ஃபஸ்ட்டே வண்டி தந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அப்புறம் தான் எங்களுக்கு 2 வீக்ஸ் கழிஞ்சு தான் என்ன கிடச்சி, நம்பர் பிளேட்டே கிடச்சி. ஸோ அது ஒன்றும் தான் கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது. அது வரைக்கும் நமக்கு வண்டி எடுக்க முடியாது. ஏன்னா நம்பர் பிளேட் இல்லாமல் நமக்கு வண்டி எங்கேயுமே கொண்டு போக முடியாது. அப்படி நம்பர் பிளேட்டும் எங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். அப்படின்னா ஃபஸ்ட்டு சர்வீஸும். ஸோ இதில் ஏதாச்சும் பிரச்சனைகள், அதாச்சும் நமக்கு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் ஏதாச்சும் இருக்கானெல்லாம் ஃபஸ்ட்டே கேட்டிருந்தாங்க. அப்போ நமக்கு வண்டியில் கொஞ்சம் லைட்டாக ஒரு சவுண்டு கேட்கும். அது எதுனாலன்னு கேட்டப்போ அது சிலப்போ மண் செளி எல்லாம் அடைஞ்சிருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது சர்வீஸ் பண்ணும்போதே அவங்க கிளியர் பண்ணி தந்துடலாம். தென் இதுக்கு சார்ஜ் 850 ருபீஸ் நமக்கு இதில் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் சர்வீஸுக்கு. அதுக்கப்புறம் இதிலே நமக்கு ரூமும் இருக்குது. ஏன்னா இந்த சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சார்ஜ் எல்லாம் போட்டு தரதுக்கே ஒரு 4 ஹவர்ஸ் எல்லாம் ஆகும். ஸோ அது வரைக்கும் நமக்கு அங்கே உட்காரதுக்கு அவங்க ரூம் ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லுமே ஏசியாக தான் இருந்துச்சு. தென் கிளாஸ் இருந்துச்சு. அந்த கிளாஸ் வழியாட்டு தான் நான் வீடியோவே எடுக்கிறது. நமக்கு அந்த போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு அவங்க பண்ணுறதெல்லாம் நமக்கு பார்த்துட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் வாஷ்ரூம் எல்லாம் அப்படி எல்லாம் அந்த ரூமிலே எல்லாமே நல்லபடியாக நல்ல ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருந்ததுனால நமக்கு அந்த ஒரு ஒரு கஷ்டம் இல்லை, ஒரு ஒரு புத்திமுட்டு நமக்கு இல்லை. ஓகே, எல்லாமே அப்படியே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா நமக்கு 3 ஹவர்ஸும் நமக்கு அங்கே தான் உட்காரணும். நமக்கு வேறு எங்கேயும் போக, ஏன்னா வேறு இடம் எதுவும் தெரியாது. ஸோ பக்கத்தில் கடைகள் ஏதாச்சும் இருக்கான்னு எல்லாம் கேட்டது. அப்போ கொஞ்சம் கடைகள் உண்டுன்னு சொன்னாங்க. அப்போ நமக்கு மத்தியானம் சாப்பிட்றதுக்கும் போகணும். அப்படியே பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல், சின்ன ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே போய் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ணுறத நாங்கள் அங்கே போய் எடுத்துருந்தோம். அப்போ அவங்க நீட்டாகவே நல்ல கிளியராக பண்ணி தந்துருந்தாங்க. இதில் செளியக்க நல்லா அடைஞ்சிருந்துச்சு. அதெல்லாம் அவங்க ரிமூவ் பண்ணி தென் ஏதாச்சும் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் லூஸாக இருக்கிறதெல்லாம் டைட் பண்ணி அந்த மாதிரிலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சார்ஜும் நமக்கு போட்டு தந்துருந்தாங்க. வேறு எதுவுமே எந்த பிரச்சனையுமே கிடையாது. நல்லபடியாக தான் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி இந்த வண்டியோட யூசஸ் எங்களுக்கு எப்படியெல்லாம் யூஸ் ஆகுதுன்னெல்லாம் நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் எந்த வித இதுவுமே கிடையாது. எங்களுக்கு ஓகே தான் இந்த வண்டி. அப்புறம் இனி செகண்ட் சர்வீஸ் வரும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே அது அவங்களோட கம்ப்யூட்டரில் இது ஆகும். ஸோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி தான், ஏன்னா இதில் இருந்தது அந்த வண்டியில் இருக்கக்கூடிய சீரியல் வச்சு தான் அவங்க மொபைல்லேயும் சிஸ்டத்துலேயும் கனெக்ட் பண்ணி விட்டுருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த வண்டியில் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்டோ பிரச்சனையோ வந்தாலும் நமக்கு அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணும்போது பக்கத்தில் இருந்து அவங்களே சரி பண்ணி தந்துடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பின்ன அதுக்கப்புறம் நாங்கள் 3 ஹவர்ஸ் அங்கே தான் இருந்தோம். அப்படின்னா அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தோம். ஃபைனலாக நம்பர் பிளேட்டையும் நம்ம ஸ்கூட்டரில் ஒட்டி தந்துட்டாங்க. ஸோ அதோடு நமக்கு வண்டியோட பிரச்சனை தீர்ந்துடுச்சு. ஏன்னா இது வரைக்கும் நமக்கு நம்பர் பிளேட்டு கிடைக்காததுனால நமக்கு அது கொஞ்சம் ஒரு இது. ஏன்னா கேரளாவில் ஃபுல்லுமே கேமரா தான். ஸோ நமக்கு எங்கேயுமே இப்படி போக முடியாது. ரூல்ஸ் எல்லாம் ரொம்பவே ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ எங்களுக்கு நம்பர் பிளேட்டும் கிடச்சி ஓகே, வேறு எதுவும் இல்லை. தேங்க்யூ.